ஆண்டவர்கிட்ட போக வேண்டிய இந்த ஆன்மா இன்னைக்கு நான் துதிக்கும் பொழுது என் சரீரம் மாத்திரம் அல்ல, இன்னைக்கு சரீரத்தில் துதிக்கிறவர்களாய் அல்ல, ஆவியோடு ஆத்துமாவோடு நம்மளுடைய ஆன்மா கர்த்தரில் அகமகிழும்படி, நம்மளுடைய ஆன்மா கர்த்தரில் களி கூறும்படி, நம்மளுடைய ஆன்மா பரலோகத்துக்கு நேராய் அது மகிழும்படி, நம்மளுடைய ஆன்மா சிலுவைக்கு நேராய், சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்துக்கு நேராய், அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய் நம்ம மகிமை நம்மளுடைய ஆன்மாவை உயர்த்தும்படி கர்த்தரை நோக்கி பாடலாமா? எனக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு முன்பதாக இருக்கிற கவலைகளை நான் மறந்து என் ஆன்மாவோடு சேர்ந்து அக்களித்து என்னை மீட்டு கொண்ட அந்த ஆத்மாவோடு சேர்ந்து நான் ஆண்டவரை துதிப்பேன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்லா கரங்களை தட்டி, சிந்தனையில எந்த ஒரு காரியமும் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய சிந்தனையோடு கர்த்தர் நமக்காக சிந்தின அந்த ரத்தத்தை யோசித்து பாடுகளை யோசித்து நம்ம பாடுவோம். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கரங்களை தட்டி நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட கேக்குறீங்களா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, என் நாவு நைட்டும் பகலுமாய் உங்க துதியால நிறைந்திருக்கட்டும் சுவாமி. சொல்லுறீங்களா? துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. உங்க கவலை மறக்கணும்னா துதியால் என் நாவு நிறைந்து, உங்க வியாதி மறக்கணும்னா பிரச்சனை மாறணும் அப்படின்னா துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி நம்பிக்கையோடு துதிப்பேன். கரங்களை உயர்த்தி உம்மை துதிப்பேன். அப்பா, உம்மை மாத்திரம் நாங்க துதிக்கிறோம் ஆண்டவரே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். எத்தனை பேர் ஆன்மா மகிழுது? மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும் அப்பா, எப்பொழுது நான் தேடுகிற கண்மலை நீர்தான் ஆண்டவரே. சொல்றவங்க மாத்திரம் நீங்க தான் எனக்கு புகலிடம், நீங்க தான் எனக்கு காப்பகம், என்னை காத்து உடைய வழியில நடத்துகிற நீர் ஒருவர் தான் நான் தேடும் கண்மலை சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே, எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே, புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே, புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை கரங்களை உயர்த்தி சொல்லுமே, நம்பிக்கையோடு துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன்.
பிரச்சனையில, என் வியாதியில, என் தேவையில நான் உம்மை துதிப்பேன் சொல்றவங்க சொல்லலாமா? உம்மை துதிப்பேன் நம்பிக்கையோடு எனக்காக நீ யாவையும் செய்து முடிப்பீர் என்று சொன்ன நம்பிக்கையோடு பாமை உயர்த்துகிறோம். நம்பிக்கையோடு நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். அப்பா உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எங்க ஆத்துமா உம்மில களி கூறட்டும் சுவாமி. ஓ எங்க ஆத்துமா உம்மில மகிழட்டும் அப்பா. இது இல்லாம வேற பாக்கி எங்களுக்கு வேற ஒன்றுமே இல்லைன்றவரே. உம்மை துதிக்கிறதை தவிர, உடைய நாமத்தை உயர்த்துகிறதை தவிர நாங்க பாக்கியமா எண்ண முடியும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீர், எல்லாவற்றையும் செய்து முடித்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஏசப்பா நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. இந்த உலகத்துல நான் நம்புகிற காரியங்களை காட்டிலும், நான் நம்புகிற ஜனங்களை காட்டிலும், நான் நம்புகிற என்னுடைய பணத்தை காட்டிலும், நான் நம்புகிற என்னுடைய வேலையை காட்டிலும், படிப்பை காட்டிலும், நான் நம்புகிற எனக்குரிய குடும்பத்தை காட்டிலும், நான் நம்புகிற பிள்ளைகளை பெற்றோரை காட்டிலும் ஆண்டவரே எனக்காக ஜீவனை விட்டு உம்முடைய அன்பு எனக்கு போதும்னு சொல்கிறவங்க மாத்திரம் எத்தனை பேர் பாட முடியும்? எனக்காய் ஜீவன் விட்டவரே ஆண்டவரே, உம்மை தவிர யாருங்க இந்த உலகத்தில் நம்மளுக்காக ஜீவனை கொடுக்க முடியும்? சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் இந்த உலகத்தில் வேற அன்பு ஒன்றுமே இல்லையே. ஆனால் இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அந்த அன்பை விட்டுட்டு, அந்த அன்பை உதாசீனப்படுத்திட்டு, அந்த அன்பை நாள்தோறும் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா? அந்த அன்பை, இந்த அன்பு எனக்காக இது செய்தால் பார்க்கலாம், இந்த இயேசுவின் அன்பு நான் நினைக்கிறேனே இது எனக்கு செய்கிறாரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவருடைய நாமத்தை நம்ம பரீட்சை பார்த்து கொண்டிருப்போம். அப்படின்னா கர்த்தரை நோக்கி சொல்லலாம், ஆண்டவரே இனிமேல் நான் உங்களை டெஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா, நீங்கள் என்னை இன்னைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே அதையே என் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். அனுதினமும் எனக்கு ஒரு காலையை நீர் காண செய்கிறீங்களே அது எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் ஆண்டவரே. நீங்கள் மாத்திரம் போதும்னு சொல்கிறவங்க மாத்திரம், எனக்காய் ஜீவன் விட்டவரே, கரங்களை தட்டி எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, கரங்களை தட்டி இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதும் சொல்றவங்க மாத்திரம், இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், நல்ல கரங்களை தட்டி என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன்
யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதும். மறுபடியுமாய் இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசம் அழுகி நாரிட்டாலோ, மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசம் அழுகி நாரிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவுமே அழிந்திட்டாலோ, ஆண்டவரே ஆகாதவன் நீர் மாத்திரம் போதும். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதும். இயேசு போதும் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் என்பதை நாங்கள் அறிக்கை செய்திருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் எங்கேயோ இருந்தேன்ப்பா, நான் எங்கேயோ இருந்தேன், நான் சேத்துல இருந்தேன், நான் பாவத்தில் இருந்தேன், யாரும் என்னை கண்டு கொள்ள முடியாத ஒரு தூரத்தில் இருந்தேன், உம்மை விட்டு ரொம்ப தூரத்தில் நான் இருந்தேன் ஆண்டவரே. உங்க அன்பை விட்டுட்டு நான் ரொம்ப தூரத்துல, ஒருவேளை இப்ப இருக்கிறோம் அப்படின்னா சொல்லுங்க, நான் இப்போ உங்க அன்பை விட்டு நான் ரொம்ப தூரத்துல இருக்கிறப்பா. அன்னைக்கு அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன தேடி வந்தீங்க, இன்னைக்கு அந்த நாளுக்காக தான் இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தூரத்துல இருந்தேன் ஆண்டவரே, நான் நம்ப அவரை தேடி போல கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய அநாதி தீர்மானம், கர்த்தருடைய அநாதி அபிஷேகம், கர்த்தருடைய அநாதி அழைப்பு எப்போ நம்மளை தேடி வந்தது தெரியுமா? நம்ம தாயின் கர்ப்பத்தில் உருவாகாததுக்கு முன்னமே நம்மளை பெயர் சொல்லி அழைத்து சொல்லலாமா? வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தே, வழி தப்பி நான் தீர்ந்தே, பாவ பழியதை சுமந்தலைந்தே. அவர் அன்பு குரல், எத்தனை பேர் அவருடைய அன்பு குரல் அழைத்தது? அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்று, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்று. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. கடைசியா ஒரே நிமிஷம், இந்த சந்தோஷம் பொங்குதே பாட்டு சந்தோஷமே இல்லாத இல்ல, உங்களுக்கெல்லாம் சந்தோஷமே இல்லையா? ஒரு மனுஷன், ஒரு ஆண்டவர் மனுஷனா இந்த பூமிக்கு அவர் அன்பு குரல் என்னை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்ததே,
அவருடைய அன்பு, அவருடைய ரத்தம் என்னை மீட்டு எடுத்த அந்த அன்பு பற்றி பாட ஒரு சந்தோஷமே இல்லாமல் பாருங்க நான் பாடிட்டு இருக்கேன். இன்னைக்கு எல்லாரும் கண்களை மூடி உங்களுக்கு முன்பதாய் சிலுவையை நிறுத்தி, உங்களுக்கு முன்பதாய் ஆண்டவரை நிறுத்தி, இயேசு கிறிஸ்துவை நிறுத்தி சந்தோஷமாய் கண்ணீரோடு அல்ல, கடைசியாக நம்ம பாடலாம் சந்தோஷத்தோடு. வழி தப்பி நான் திரிந்தே, பாவ பழியரை சுமந்தலைந்தே, வழி தப்பி நான் திரிந்தே, பாவ பழியரை சுமந்தலைந்தே, நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம். எங்கேயோ கிடந்த எங்களை உங்கள் அன்பினால் எங்களை அழைத்து இன்றைக்கு ஆலயத்தில் ரட்சிப்பை பெற்றவர்களாய், ரட்சிப்பின் சால்வையை அணிந்தவர்களாய் எங்களை நிற்க வைத்திருக்கிறீர் என்றால் இது உம்முடைய அநாதி தீர்மானமே அன்றி வேற ஒன்றுமே இல்லைன்றவரே. எங்கள் மேலே நீர் வைத்திருக்கிற அநாதி அபிஷேகத்தினால அப்பா, அதனால தான் நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். அநாதி தீர்மானத்தினால ஏதோ ஒரு இடத்துல இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் எங்களை நம்பலனாலும், ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற எங்களுடைய நண்பர்கள் எங்களை நம்பலனாலும், இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகள் எங்களை நம்பலனாலும், ஆனால் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஏதோ ஒரு அநாதி தீர்மானத்துக்காக, ஏதோ ஒரு அநாதி அழைப்புக்காக ஆண்டவரே நீர் எங்களை மீட்டு கொண்டு இன்றைக்கு உம்முடைய ஆலயத்தில் நீர் வைத்திருக்கிறீர் என்றால் இது உம்முடைய பெரிய நோக்கமே அன்றி வேற ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஒரே ஒரு நோக்கம்தான், என்ன தெரியுமா? அவர் வரும் நாளில் நம்மளை கரமசைத்து கடைசியாய் அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு எத்தனை பேர் அந்த நிச்சயம் இருக்கிறவங்க மாத்திரம்? அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வான். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். பாநீர் இன்றைக்கு எங்களோடு, எங்களுடைய சொந்தமாய், எங்களுடைய தகப்பனாய், எங்களுடைய தேவனாய், நீர் சர்வ வல்லமை உள்ளவராய், எங்களை ரட்சிக்கிறவராய், எங்களை நடத்துகிறவராய், எங்களுடைய கண்மலையாய், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமை உள்ளவராய் ஆண்டவரே, உம்முடைய அதிசயங்களை ஜனங்களுக்குள்ளாய் விவரித்து சொல்லும்படிக்கு அப்பா ஒரு பாத்திரங்களாய் நீர் எங்களை தெரிந்தெடுத்து இருக்கிற உடைய எல்லா அழைப்புக்காக, காரியத்துக்காக, அன்புக்காக, நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக, இன்று எங்களோடு நீர் ஜீவிக்கிற அந்த அன்புக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். நீர் எங்களை கரம் பிடித்து நடத்த நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீரே, உமக்கு நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.